அன்பானவர்களே, இன்னைக்கு இந்துத்துவாக்கள் அம்பேத்கரை ஓட்டு பிச்சைக்காக தூக்கி பிடிக்கிறானுங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தீண்டாமையால அதிகமா பாதிக்கப்பட்டாரு. அதுக்கு காரணமும் அதே இந்துத்துவாக்கள் தான். தீண்டாமையால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாரு அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் வாங்க. சதாரா பள்ளியில படிக்கிறப்ப உயர்ஜாதி குழந்தைகள் பெஞ்சில் அமர்ந்து படிக்க, தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் தரையில அமர்ந்து படிச்சாங்க. அப்படி தரையில அமர்ந்து படிச்ச ஒருத்தர் தான் பீமாராவ் அம்பேத்கர். இந்த நடவடிக்கையை தன்னுடைய தந்தையிட்ட கூறினப்ப அவர் சொன்னது, நாமெல்லாம் தாழ்த்தப்பட்ட குலத்துல பிறந்துட்டோம், என்ன செய்வது, பொறுத்துக்கொள் மகனே அப்படின்னு கூறினாரு. ஒரு சமயத்துல ரயில் நிலையத்திலிருந்து மாட்டு வண்டியில அவரும் அவரோட அண்ணனும் பயணம் செஞ்சாங்க. வண்டி பாதி தூரம் போனதும் அப்பதான் வண்டிக்காரனுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேருமே தாழ்த்தப்பட்ட இன சிறுவர்கள் அப்படின்னு. உடனே கொஞ்சம் கூட இறக்க இல்லாம வண்டியை சாய்ச்சி விட்டு 2 பேரையும் கீழே தள்ளிட்டான். ஒருத்தர் தெருவுலையும் இன்னொருத்தர் குப்பையிலையும் விழுந்துட்டாங்க. தாழ்த்தப்பட்ட உங்களை ஏத்துனதால என்னோட வண்டி தீட்டாயிடுச்சுன்னு அப்படி சொன்ன அவன் கூட காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் ஏத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் அதே வண்டியில கோரேகான் போய் சேர்ந்தாங்க. பயணத்தோட களைப்பா அவங்களுக்கு தொண்டை வறண்டு போச்சு. தண்ணி குடிக்கணுங்கிற நிலையில அங்க இங்க அலைஞ்சாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த குளத்துல தண்ணி எடுத்து குடிச்சாங்க. அவங்க தண்ணி குடிச்சதால அந்த குளம் தீட்டாயிடுச்சுன்னு அவங்கள அம்பேத்கரையும் அவருடைய அண்ணனையும் அந்த ஊர் மக்கள் அடிச்சு துரத்துனாங்க. அதே போல பம்பாயில எல் ஃபின்ஸ்டன் அப்படிங்கிற பள்ளியில படிச்சாரு. அந்த பள்ளியில பணி செய்யக்கூடிய ஒரு பெண் ஒருத்தி அம்பேத்கருடைய புத்தக பைய தீண்ட கூட அருவருத்தா. தண்ணி குடிக்க தண்ணீர் குழாயை தொடக்கூட அவ அனுமதிக்கல. அதுக்கப்புறம் பட்டப்படிப்புலாம் படிச்சு முடிச்ச பிறகு தன்னுடைய படிப்புக்கு உதவி செஞ்ச பரோடா மன்னர் சாயாஜியை சந்திச்சு வேலை கேட்டாரு. சாயாஜி மன்னரும் அம்பேத்கருக்கு ராணுவ லெப்டினன்ட் பதவியை தந்தாரு. ஆனா மன்னருடைய அரச மாளிகையில சாதி கொடுமை தலைவிரிச்சாடுச்சு. தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த அம்பேத்கருக்கு ராணுவ லெப்டினன்ட் பதவி அளிக்கப்பட்டதை அங்க இருந்த பலர் வெறுத்தாங்க. முக்கியமா திவானாக பணியாற்றிய ஒருத்தருக்கு அம்பேத்கரை சுத்தமா பிடிக்கல. அரண்மனையில வேலை செய்யறவங்க மட்டும் இல்லாம பொதுமக்கள்ல இருந்த சாதி இந்துக்கள் கூட அம்பேத்கருக்கு மரியாதை தரல. ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறது தான் அவங்க கேட்ட கேள்வி. அம்பேத்கரை மிகவும் கீழ்த்தரமா நடத்தினாங்க. மன்னருடைய ராணுவத்துல லெப்டினன்ட் பதவியில் இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற காரணத்தை காட்டி அம்பேத்கருக்கு தங்குவதற்கு வீடு கூட தர மறுத்தாங்க ஜாதி இந்துக்கள். ஒரு சமயத்துல தன்னுடைய ஜாதியை மறைச்சி ஒரு இடத்துல தங்கிட்டாரு. உண்மை தெரிஞ்சதும் தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் அங்கேருந்து துரத்தி அடிச்சாங்க. பல உணவு விடுதிகள்ல கூட உணவும் கூட தர மறுத்தாங்க. அதன் காரணமா பல நாட்கள் பட்டினியா இருந்திருக்காரு அம்பேத்கர். அதுக்கப்புறம் அம்பேத்கருக்கு ராணுவ செயலர் பதவி கிடைச்சிச்சு. அப்படி கிடைச்சும் நிலைமை அதை விட மோசமா தான் இருந்துச்சே தவிர அந்த பதவிக்கான மரியாதை அவருக்கு கிடைக்கல. காரணம் அவரு தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறது தான். ராணுவ செயலாளர் பதவி அப்படிங்கிறது மிகுந்த அதிகாரம் கொண்ட பதவி. அந்த மாதிரி உயர்ந்த பதவியை மன்னர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த அம்பேத்கருக்கு வழங்கியதை ஜாதி இந்துக்கள் வெறுத்தாங்க. அதனால அம்பேத்கருக்கு மேலும் பல தொல்லைகளை கொடுத்தாங்க. அம்பேத்கருக்கு உதவியாளரா உயர்ந்த ஜாதியில ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருந்தாரு. அவரோ அம்பேத்கர் மூலம் கொடுக்கப்பட்ட கோப்புகளை கூட சற்று தள்ளி வச்சியே வாங்கினாரு. அம்பேத்கரோட கைப்பற்றுச்சு அப்படின்னா அது தீட்டு பாவம் அப்படின்னு அவரு கருதினாரு. எப்படியாவது அரண்மனையை விட்டு அம்பேத்கரை துரத்திடணும் அப்படின்னு பலர் முழு நோக்கமாகவே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறத காரணமா காட்டி தங்குவதற்கு கூட வீடு எவருமே கொடுக்கல. சமஸ்தான ராணுவ செயலாளர் பதவி வகித்த அம்பேத்கருக்கு தங்கறதுக்கு வீடு கூட கிடைக்கலன்னா எந்த அளவுக்கு ஜாதி வெறி தலைவரிச்சு ஆடிச்சு நம்ம நாட்டுல அப்படிங்கிறது இந்த சம்பவத்தில இருந்து தெரிஞ்சுக்கலாம். பிறப்பால அம்பேத்கர் ஒரு இந்து. கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய மதத்துல இவ்வளவு தீண்டாமை இல்ல, ஏன் நம்ம மதத்துல இவ்வளவு தீண்டாமை இருக்கு அப்படிங்கறத நினைச்சு ரொம்பவும் மனசு கஷ்டப்பட்டாரு அம்பேத்கர். கடைசியா பார்சி இன மக்கள் தங்கக்கூடிய தர்மசாஸ்திரத்துல தங்கியிருந்தாரு. அங்க இருந்து அரண்மனை பணிகளை கவனிச்சாரு. அங்கேயும் அவரை அமைதியாக இருக்க விடல. திடீர்னு ஒரு நாள் கத்தி, கம்பு, அரிவாள் போன்ற ஆயுதங்களுடன் வந்து கதவை தட்டி, நீ எந்த இனம் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு இந்து அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவனுவ, நீ ஒரு தீண்டத்தகாதவன், இந்த இடத்துல இருந்து உடனடியா வெளியேறு, இல்லைன்னா கொல்லப்படுவாய் அப்படின்னு மிரட்டினாங்க. அம்பேத்கரும் ஒரு வார காலம் டைம் கேட்டாரு. மறுநாள் பரோடா மன்னருடைய திவானை சந்திச்சு தனக்கு தங்குறதுக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்டாரு. அம்பேத்கருக்கு பரோடால இருப்பதற்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா மன்னர்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டதால கல்விக்கு பண உதவி செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக அங்கேயே வேலை பார்த்தாரு. திவானும் பேரளவுல அம்பேத்கருக்கு வீடு பார்த்து தரதா சொல்லிட்டாரு. ஆனா திவானும் ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சவர் தான். திவானை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அம்பேத்கரை பரோடால இருந்து விரட்டிடணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு. அதனால திவான் அவருக்கு உதவி செய்யாததால தங்க இடம் இல்லாம மும்பைக்கே திரும்பி வந்துட்டாரு அம்பேத்கர். பம்பாய்க்கு வந்த பிறகு அவருடைய நிலையை கேட்டு அவங்களுடைய உறவினர்கள் ரொம்ப வருந்தினாங்க. இந்த செய்தியை கேட்ட அவருடைய தலைமை ஆசிரியர் அர்ஜுன் கேலுஸ்கர் அப்படிங்கிறவரு அம்பேத்கருக்கு உதவ முன் வந்தாரு. அர்ஜுன் கேலுஸ்கர் அம்பேத்கருக்கு பல உதவிகளை பல சமயங்களில் செஞ்சிருக்காரு. அர்ஜுன் கேலுஸ்கர் அம்பேத்கர்ட்ட சொன்னாரு, என்னோட நண்பர் ஒருத்தர் பரோடால இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு. கேலுஸ்கருடைய நண்பர் வீடு ஏற்பாடு பண்ணி தருவார் அப்படின்னு பரோடாவுக்கு திரும்பி போனாரு அம்பேத்கர். கேலுஸ்கருடைய நண்பர் தன்னுடைய வீட்டில் அம்பேத்கரை தங்க வைக்க சம்மதிச்சாலும் அவருடைய மனைவி அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், அதனால நம்ம வீட்டில் தங்க வைக்க முடியாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. மும்பையிலிருந்து பரோடாவுக்கு வந்த அம்பேத்கருக்கு இந்த விஷயம் தெரிய வர ரயில் நிலையத்திலிருந்து மறுபடியும் மும்பைக்கு திரும்பி வந்துட்டாரு அம்பேத்கர்.
தாழ்த்தப்பட்டவர்களுடைய முழு உரிமைகளையும் மீட்க அம்பேத்கரும் அவரை சார்ந்தவர்களும் பல விதங்கள்ல போராடிட்டு வந்தாங்க. அந்த விதத்துல 1927 வருஷம் மார்ச் மாசம் கொலபா மாவட்டத்தில் உள்ள தாழ்த்தப்பட்டவர் அனைவரையும் கூட்டி ஒரு மாநாடு ஒண்ண ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நேரத்துல மகாத் நகரத்தில் உள்ள சவுதார் அப்படிங்கிற பொதுக்குளத்துல தாழ்த்தப்பட்டவரும் தண்ணி எடுக்கலான்னு அந்த நகராட்சி அறிவிச்சிச்சு. ஆனா ஜாதி இந்துக்கள் இதை எதிர்த்து தாழ்த்தப்பட்டவர்கள் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஜாதி இந்துக்களுடைய எதிர்ப்பை கண்டிச்சு இந்த மாநாடு நடந்துச்சு. மாநாட்டில் மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களுடைய பெரும்பாலான தாழ்த்தப்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டில் மகாத் நகர பொதுக்குளத்தை தாழ்த்தப்பட்டவரும் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவரும் மகாத் நகர சவுதார் குளத்தை நோக்கி போனாங்க. அம்பேத்கரும் அவரோட போய் சவுதார் குளத்தில் இறங்கி குளத்து நீரை அள்ளி பருகினாரு. பிறகு மாநாட்டு பந்தல் நோக்கி திரும்பி வந்துட்டாங்க. இந்த செய்தியை அறிஞ்ச ஜாதி இந்துக்கள் கையில பயங்கர ஆயுதங்களோட மாநாட்டு பந்தலை நோக்கி போய் அங்க இருந்த தாழ்த்தப்பட்டவர்களை தாக்குனாங்க. இந்த தாக்குதலால தாழ்த்தப்பட்டோர் பலர் படுகாயமடைஞ்சு அங்க இருந்து ஓடிட்டாங்க. இந்த செய்தியை அறிஞ்ச காவல்துறை அங்க வந்து 9 ஜாதி இந்துக்களை கைது செஞ்சு ஒவ்வொருவருக்கும் 4 மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க. ஆனா ஜாதி இந்துக்களுடைய மனக்குமுறல் தீரல. காரணம், தாழ்த்தப்பட்டவர்கள் இறங்கி நீரை பருகினதுனால சவுதார் குளத்தோடைய புனிதம் கெட்டுடுச்சு அப்படின்னு அந்த குளத்தோட தீட்டை கழிக்க பூஜை செஞ்சாங்க. பூஜை செய்யறதுக்கு மாட்டோட சாணியையும் மூத்திரத்தையும் அந்த குளத்துல ஊற்றி மேலும் அசுத்தப்படுத்தினாங்க. ஆனா பார்ப்பன மதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் தீட்டு கழிக்கப்படுது. பொது குளத்தை தீட்டு கழிச்ச சம்பவம் அம்பேத்கரை மிகவும் பாதிச்சிச்சு. தங்களை மிருகங்களிடமும் இழிவாக கருதுனாங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்ட அம்பேத்கர் அவங்களுடைய ஜாதி வெறியை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு அன்னைக்கே முடிவு செஞ்சாரு. அந்த நேரத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டுச்சு. சவுதார் குளம் தனியாருக்கு சொந்தமானது, அதில் நகராட்சி உரிமை பெற முடியாது, தாழ்த்தப்பட்டோர் அந்த குளத்தை உபயோகிக்க கூடாது அப்படின்னு ஜாதி இந்துக்கள் சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் அம்பேத்கர் ஒரு அறப்போராட்டத்துக்கு தயாரானாரு. அந்த அறப்போராட்டத்தை நடத்துவதற்கு இடம் கொடுக்க எந்த ஜாதி இந்துக்களும் தயாரா இல்லை. ஆனா ஒரு இஸ்லாமியர் தனக்கு சொந்தமான இடத்தை கொடுத்து போராட்டத்துக்கு உதவுனாரு. மாநாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மகாத் நகரில் உள்ள வியாபாரிகள் தர மறுக்கவே வெளியூர்ல இருந்து வரவழைக்கப்பட்டுச்சு. மகாத் நகர்ல நிகழக்கூடிய இந்த போராட்டத்தை கண்காணிக்க மாவட்டத்தின் பல்வேறு அதிகாரிகள் வந்து குமிஞ்சாங்க. அம்பேத்கரோட தலைமையில அறப்போராட்டம் தொடங்குச்சு. மக்களிடையே ஏற்றத்தாழ்வை உண்டாக்கக்கூடிய மனு தர்மத்துடைய நகலை தீயில போட்டு கொளுத்தினாரு அம்பேத்கர். அதனால மகாத் நகர்ல பதட்டமான சூழலை உருவாச்சு. அதை அறிஞ்ச மாவட்ட ஆட்சியாளர் போராட்டம் நடக்கும் இடத்திற்கு போனாரு. அம்பேத்கரை சந்திச்சு பேசினாரு. சவுதார் குளம் தனியாருக்கு சொந்தம் அப்படின்னு வழக்கு நடந்துட்டு இருக்கிறதால அந்த வழக்கோட தீர்ப்பு வர வரைக்கும் போராட்டத்தை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியாளர் அம்பேத்கர் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஆனாலும் தாழ்த்தப்பட்டோர் தம்முடைய உரிமைகளை காட்டுவதற்கு சவுதார் பொதுக்குளத்தை ஒரு முறை வலம் வந்தபடி கலைஞ்சு போயிட்டாங்க. சில வருடங்களுக்கு அப்புறம் சவுதார் பொதுக்குளம் பொதுவானது, தாழ்த்தப்பட்டவர்களும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு வெளியாச்சு. பொதுக்குளத்தோடைய போராட்டம் வெற்றி கண்ட பிறகு அம்பேத்கரும் அவரை சார்ந்தவர்களும் கோயிலுக்குள்ள நுழையும் போராட்டத்தை அறிவிச்சாங்க. பம்பாயில தக்கூர் துவார் அப்படிங்கிற இடத்துல உள்ள கோயிலில் அனைவரும் சென்று வழிபடலாம் அப்படின்னு கோயில் நிர்வாகமே அறிவிச்சிருந்தாலும் பல ஜாதி இந்துக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதன் காரணமாக கோயில் நிர்வாகம் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அம்பேத்கரையும் அவரை சார்ந்தவர்களையும் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு வழிபாடு செய்யுமாறு கூறிச்சு. அதன் அடிப்படையில் அம்பேத்கரும் அவரை சார்ந்தவர்களும் தக்கூர் துவார் கோயிலுக்குள்ள போனாங்க. இந்த செய்தியை கேட்ட ஜாதி இந்துக்கள் பலர் கையில கம்புகளோட வந்து அம்பேத்கரையும் அவரை சார்ந்தவர்களையும் அடிச்சு கோயிலை விட்டியே துரத்துனாங்க. பொதுக்குழு விஷயத்துல எப்படி போராடி வெற்றி பெற்றோமோ அதே போல கோயில் நுழைவு போராட்டத்திலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சூளுரை ஆற்றினாரு அம்பேத்கர். 1929 வருஷம் பம்பாய் அரசாங்கம் தீண்டப்படாத மக்களுடைய குறைகளை கேட்பதற்கு ஒரு கமிட்டி அமைச்சிச்சு. அந்த கமிட்டியில அம்பேத்கர் உறுப்பினராக இருந்தார். அம்பேத்கர் ஒரு முறை சாலிஸ்கான் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்பதற்காக போனார். அந்த மக்கள் வசிச்ச மகர்வாடா அப்படிங்கிற கிராமம் ரயில் நிலையத்திலேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சு. அந்த ஊருக்கு போகணுன்னா ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும். ரயில் நிலையத்தில் இறங்கின அம்பேத்கரை ஒரு குதிரை வண்டிக்காரர் அழைச்சிட்டு போனாரு. போற வழியில எதிரில் வந்த மோட்டார் வாகனம் மோத வந்துச்சு. எப்படியோ வண்டியை திருப்பி ஓட்டுனா வண்டிக்காரன். வழக்கமா வண்டி ஓட்டக்கூடிய ஏன் இவ்வளவு திணறான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல அம்பேத்கருக்கு. மறுபடியும் வண்டி புறப்பட்டுச்சு. ஆத்து மேல இருந்த பாலத்துல வண்டி போயிட்டு இருந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு கல்லுல மோதி வண்டி சாஞ்சி விழுந்துச்சு. அதுல இருந்து வண்டி ஓட்டினவனும் அம்பேத்கரும் கீழே விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. இந்த விபத்துக்கு காரணம் வண்டி ஓட்டினவன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் அம்பேத்கர். உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அம்பேத்கரை வரவேற்க மகர் இனத்து மக்கள் குதிரை வண்டி ஏற்பாடு செஞ்சாங்க. வண்டிக்காரன் ஒரு உயர் ஜாதிக்காரன், அவனுக்கு வண்டி ஓட்ட சம்மதம் இல்லை. ஆனா மகர் இனத்து மக்கள் அவனிடம் தொடர்ந்து வற்புறுத்தினாங்க. அதனால வண்டியை தர சம்மதிச்சு வண்டியை நீங்க ஓட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். வண்டி ஓட்டி பழக்கம் இல்லாத மகர் இனத்துக்காரர் வண்டியை ஓட்டினதால இந்த விபத்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாசிக் நகர்ல உள்ள ராமர் கோயில்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் போய் வழிபடணும் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சார் அம்பேத்கர். ஆனா அவருடைய கோரிக்கையை கோயில் நிர்வாகம் மறுத்துடுச்சு. அதனால அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவருக்காக நாசிக் நகர்ல சத்தியாகிரகம் போராட்டம் நடத்தினாரு. அறப்போராட்டத்துல கலந்து கொள்ள ஏறக்குறைய 15,000 தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒண்ணு கூடுனாங்க.
அந்த மக்கள் அம்பேத்கர் நகரை சுற்றி ஊர்வலமாக வந்து கோயிலை சுற்றி உட்காந்து பக்தி பாடல்களை பாடினாங்க. இந்த போராட்டம் 1 மாச காலம் நடந்துச்சு. அப்படி இருந்தும் ராமர் கோயில் அம்பேத்கருக்காகவும் அவருடைய மக்களுக்காகவும் திறக்கப்படலை. அதுக்கப்புறம் ராமர் கோயிலுடைய திருவிழாவும் வந்துச்சு. தேரோட்டமும் நடத்தணும், என்ன செய்யறதுன்னு யோசிச்சாங்க. ஜாதி இந்துக்களும் போராட்ட குழுவினரும் கலந்து பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. அதன் பேரில் இரு தரப்பினரும் கூடி தேரை இழுக்கணும் அப்படின்னு முடிவாச்சு. ஆனா தேரோட்டம் தொடங்கிய நாள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் தேரை இழுக்க அனுமதிக்கப்படல. இதனால இரு தரப்பினர்களுக்கு இடையே பலத்த அடிதடி நடந்தது. கதிரேசா அப்படிங்கிற வாலிபன் இறந்து போனாரு. சில நாட்கள்ல போராட்டம் ஓரளவுக்கு தணிஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த வருஷம் முழுவதுமே ராமர் கோயிலுடைய கதவு திறக்கப்படல. இந்த போராட்டம் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முறை தாழ்த்தப்பட்டோர் உரிமைக்காக நடைபெற்ற யோலா அப்படிங்கிற மாநாட்டில் அம்பேத்கர் உரையாற்றினாரு. அந்த நேரத்தில் நான் தாழ்த்தப்பட்டவனாக இருந்து கொண்டு பல கொடுமைகளை சந்திக்கிறேன். இப்படி இந்துவா இருந்து பல கொடுமைகளை சந்திக்கிறதை விட இஸ்லாம் மதத்திலேயோ சீக்கிய மதத்திலேயோ சேர்ந்துடுவது நல்லது அப்படின்னு சொன்னாரு. இந்துவாக பிறந்து கேவலப்பட்ட நான் இனி இந்துவாக இறக்க விரும்பல அப்படின்னு உணர்ச்சிவசப்பட்டு கூறினாரு. அம்பேத்கரோட இந்த பேச்சு நாட்டையே உலுக்குச்சு. அம்பேத்கர் எக்காரணம் கொண்டும் மதம் மாறக்கூடாது அப்படின்னு பலர் கருத்து தெரிவிச்சாங்க. பல்வேறு இடங்கள்ல இருந்து அவருக்கு கடிதங்களும் வந்துச்சு. கௌபா அப்படிங்கிற இஸ்லாமிய மத தலைவர், பாட்லி அப்படிங்கிற பிஷப்பு, காசி மகா போதி சங்க செயலாளர், அவங்க 3 பேருமே தாழ்த்தப்பட்ட இந்து மக்களை தங்களுடைய மதத்தில் சேர்க்கும்படி அழைப்பு விடுத்தாங்க. அம்பேத்கருடைய மதமாற்ற எண்ணம் காந்திக்கும் எட்டுச்சு. நம் நாட்டில் தீண்டாமை ஏறக்குறைய குறைந்து வரும் நிலையில் அம்பேத்கர் எடுத்த முடிவு என்னை வருந்த செய்கிறது அப்படின்னு காந்தி கருத்து சொன்னார். அன்றைய காங்கிரஸ் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கரோட முடிவால நாட்டில் நடக்கக்கூடிய சமூக சீர்திருத்தத்துக்கு தடை ஏற்படும் அப்படின்னு சொன்னார். அம்பேத்கருடைய முடிவை பல தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளல. குறிப்பா தென்னகத்தில் உள்ள ராவ் பகதூர் சீனிவாசன், அதாவது ரெட்டமலை சீனிவாசன், மதமாற்றம் செய்வதை விட தாழ்த்தப்பட்டோரின் பலத்தை பெருக்கி நம் உரிமையை நிலைநாட்ட போராடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அம்பேத்கர் மதம் மாற போறேன்னு சொன்னதை பல தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால அம்பேத்கர் தன்னுடைய முடிவை தற்காலிகமாக ஒத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் புதிதாக அரசியல் கட்சி ஒன்று தொடங்கினாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தில் தாழ்த்தப்பட்ட இனத்தவரான மகர் இனத்தவர் சேர்த்துக்கொள்ள மறுக்கப்பட்டாங்க. இது தொடர்பாக பம்பாய் மாநில கவர்னரை அம்பேத்கர் சந்திச்சார். அந்த சந்திப்பின் போது மகர் இனத்துடைய போர் திறமையை விலக்கி அவங்கள ராணுவத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாரு. அவருடைய கருத்தை அரசு ஏற்று மகர் இனத்தவருக்கும் ராணுவத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய வைசராய் தன்னுடைய நிர்வாக சபையோடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த விரும்பினாரு. அதில் 8 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. அம்பேத்கரை தவிர வேற எந்த தாழ்த்தப்பட்டவரும் சீக்கியர்களும் அதில் சேர முடியல. இதனை எதிர்த்து அம்பேத்கர் இங்கிலாந்துக்கு தந்தி அனுப்பினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல நகரங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அம்பேத்கர் அழைக்கப்பட்டாரு. சென்னையில் ஜஸ்டிஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்திலையும் பிராமணர் அல்லாத வக்கீல்கள் சங்க 2வது ஆண்டு விழாவிலையும் அம்பேத்கர் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொண்டு உரையாற்றிய போது வர்ணாசிரமத்தை எடுத்து சொல்லும் மனுஸ்மிருதி பற்றி கடுமையாக தாக்கி பேசினார். அதனால பலரும் அம்பேத்கரை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த சமயத்தில் அம்பேத்கருக்கு பம்பாய் சபையிலையும் மெஜாரிட்டி இல்லை. இந்த சூழ்நிலையில வங்காள சட்டசபையுடைய தாழ்த்தப்பட்ட இன உறுப்பினர்கள் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினர்கள் ஆகியோர்களுடைய உதவியால அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு நடந்துச்சு. அதுல முஸ்லீம் லீக் கட்சி கலந்துக்கல. சட்ட திருத்தங்கள், சபை நடவடிக்கைகள் பத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. முஸ்லீம் லீக் கட்சி கலந்து கொள்ற வரைக்கும் அந்த தீர்மானத்தை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு ஜெயகர் சொன்னாரு. அதை அம்பேத்கர் ஆதரிச்சதால 1 மாத காலத்துக்கு அந்த தீர்மானம் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இந்திய பிரிவினை காரணமா அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்த அம்பேத்கர் பதவி இழந்தாரு. ஜெயகரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரு. இந்த சூழ்நிலையில பம்பாய் மாநில சட்டசபை காங்கிரஸ்காரர்கள் அம்பேத்கரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்திய விடுதலைக்கு அப்புறம் நேரு பிரதமர் ஆனாரு. நேரு அம்பேத்கரை சந்திச்சு தன்னுடைய அமைச்சரவையில சட்டத்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. சட்டத்துறை அமைச்சராக ஆவதற்கு காந்தியும் விருப்பம் தெரிவிச்சாரு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அமைச்சரவை பட்டியல் வெளியாச்சு. மல்லாடி கிருஷ்ணசாமி, P.N. ராவ், சையத், M. முன்ஷி, P.L. மிட்டர், T.P. கேத்தான் ஆகியோரும் அரசியல் சட்டம் இயற்றக்கூடிய குழுவில் அம்பேத்கருக்கு உதவியாளராக நியமிக்கப்பட்டாங்க. சில மாதங்களிலேயே P.L. மிட்டருக்கு பதிலாக மாதவராவ் நியமிக்கப்பட்டார். T.P. கேத்தான் திடீரென மரணம் அடைஞ்சிட்டதால தமிழகத்திலிருந்து T.T. கிருஷ்ணமாச்சாரி அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார். 1948ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் பேசிய T.T. கிருஷ்ணமாச்சாரி அம்பேத்கருடைய சட்ட அறிவினை வியந்து பாராட்டினாரு. சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்ற 7 பேர்ல ஒருவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அந்த பதவிக்கு மாற்றாக வேறு யாரும் இதுவரை நியமிக்கப்படல. இன்னொருத்தர் நிரந்தரமாக அமெரிக்காவில் இருக்காரு. இன்னொருத்தர் சமஸ்தான பணியில இருக்காரு. மேலும் இருவர் கூட உடல்நலம் கருதி டில்லியை விட்டு சென்று வெளியூர்களில் வாழ்ந்த நிலையில அம்பேத்கர் ஒருவரே முழு பொறுப்புடன் அனைத்து பணிகளையும் கவனமா செஞ்சு வந்தாரு. தாங்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சு முடிச்சாரு அம்பேத்கர் அப்படின்னு கிருஷ்ணமாச்சாரி பேசினாரு.
அதுக்கப்புறம் பல சட்டங்களை தொகுத்து வழங்கினாரு அம்பேத்கர். கடைசியா பெண்களுக்கும் சொத்துரிமை, கூட்டு குடும்பம் பற்றி மசோதாவை தாக்கல் செஞ்சாரு அம்பேத்கர். இந்த மசோதா மூலம் இந்துக்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு பலர் எதிர்த்தாங்க. இந்து சட்ட மசோதாவை எதிர்த்தவர்களுக்கு அம்பேத்கர் விளக்கம் அளித்து பேசினாரு. இப்போது இந்து சாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இச்சட்ட மசோதா உருவாக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை என்பது பிரகஸ்பதி ஸ்மிருதியில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு அம்பேத்கர் சொன்னாரு. அப்படி இருந்தும் இந்த சட்ட திருத்தம் குறித்து பல சர்ச்சைகள் எழுந்தபடியே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில டெல்லியில புத்த ஜெயந்தி விழா நடைபெற்றது. அம்பேத்கரும் கலந்து உரையாற்றினார். அந்த நேரத்துல இந்து மதத்தில் கடைபிடிக்கப்படும் பல கொள்கைகளுக்கும் புத்த மத கொள்கைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டிக்காட்டினாரு. இந்துக்கள் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா புத்தர்கள் கடவுளுடைய இடத்துல தர்மத்தை வச்சிருக்காங்க. இந்து மதத்துல வேதியர்கள் யாகங்கள், பூஜைகள் போன்றவற்றை செய்யறாங்க. அதற்கு பதில் புத்தவாதிகள் தர்மத்தை மட்டும் ஆராதிக்கிறாங்க அப்படின்னு அம்பேத்கர் கருத்தை சொன்னாரு. இந்த சூழ்நிலையில அம்பேத்கர் புத்த மதத்துல சேரப்போவதாக ஒரு தகவல் வந்துச்சு. பலரும் அம்பேத்கர் கிட்ட அதை பத்தி கேட்டாங்க. அந்த நேரத்தில் அம்பேத்கர் புத்தம் தனக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா கூறினார். பெரும்பாலானோர் புத்த மதத்தை தழுவினாங்க. அம்பேத்கருடைய பதில அறிஞ்ச கொழும்பு பௌத்த இளைஞர் சங்கம் அம்பேத்கரை இலங்கைக்கு வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்துச்சு. அம்பேத்கரும் இலங்கைக்கு போனாரு. இலங்கையில் நடந்த புத்த மத கூட்டத்தில் கலந்து பேசினாரு. இலங்கையில உள்ள தாழ்த்தப்பட்டவரையும் புத்த மதத்துல சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டாரு. இந்த சூழ்நிலையில அம்பேத்கருக்கு கண்கள்ல பார்வை கோளாறு ஏற்பட்டுச்சு. அம்பேத்கர் இலங்கையிலிருந்து பம்பாய்க்கு வந்து கண் நோய்க்கான சிகிச்சையை மேற்கொண்டாரு. அதுக்கப்புறம் பம்பாயில உள்ள புத்த ஆலயம் ஒன்றுல உரையாற்றினார். அப்போது தமது வாழ்க்கையை இனி புத்த மதத்திடம் ஒப்படைக்க போவதாக சொன்னார். இந்த சூழ்நிலையில மறுபடியும் டெல்லி மத்திய சட்டசபையில இந்து சட்ட மசோதா விவாதத்துக்கு வந்துச்சு. இந்த மசோதாவை நிறைவேற்றுவதில் காங்கிரஸ்காரர்கள் உட்பட பலர் முட்டுக்கட்டையா இருந்தாங்க. பிரதமர் நேரு இந்த சட்டத்தை ஆதரிச்சாரு. ஆனா வல்லபாய் பட்டேலும் ராஜேந்திர பிரசாத்தும் இந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. முடிவா இந்து சட்டம் நிறைவேறவில்லை. அதனால தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு நேருகிட்ட தெரிவிச்சாரு அம்பேத்கர். இந்த சூழ்நிலையில அம்பேத்கருடைய உடல்நிலை மிகவும் மோசமாயிட்டு இருந்துச்சு. இந்து சட்டத்தின் மசோதாவின் ஒரு பகுதி விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இதன் எதிர்ப்பாளர்கள் பார்லிமெண்ட் முன்னாடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. நாடாளுமன்றத்தை சுற்றிலும் காவல் பலப்படுத்தப்பட்டிருந்துச்சு. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. டாக்டர் முகர்ஜி, பூபேந்திர சிங் ஆகியோரும் இந்த மசோதாவை கடுமையா எதிர்த்தாங்க. அதனால இந்த மசோதாவை 2ஆ பிரிச்சு சட்டமாக்கலாம் அப்படின்னு நேரு சொன்னாரு. சட்டசபையில உறுப்பினர்கள் பேசுவதற்கான வரையறை தளர்ந்துச்சு. அந்த நேரத்துல அம்பேத்கர் சட்டசபையில ராமாயண கதாபாத்திரங்கள் பத்தி சில கருத்துக்களை கூற அதற்கும் பலத்த எதிர்ப்புகள் எழுந்துச்சு. ராமனையும் கிருஷ்ணனையும் நான் அவதாரமாகவோ கடவுளாகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொத்தத்துல நாடாளுமன்றத்துடைய நிலைமை சீர்கெட்டு போச்சு. இந்த சட்டத்தை கைவிடுமாறு அம்பேத்கர் கிட்ட வேண்டிக் கொண்டார் நேரு. அம்பேத்கர் மறுத்தார். சில நாட்களுக்கு பிறகு இந்த சட்ட மசோதாவுடைய சில பகுதிகள் மட்டும் சட்டமாக்கப்பட்டதாக கூறி அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்படி பாதி நிறைவேற்றப்பட்டதுல அம்பேத்கருக்கு உடன்பாடு இல்லை. உடனே தன்னுடைய சட்டத்துறை அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சார். அம்பேத்கருடைய ராஜினாமாவை அந்த நேரத்தில் நேரு ஏற்கல. ஆனாலும் சில நாட்கள்ல அது ஏற்கப்பட்டு விட்டது. 1951 வருஷம் அக்டோபர் 11 நாள் நாடாளுமன்றம் கூடிச்சு. அந்த கூட்டத்துல அம்பேத்கர் தனது அறிக்கையை படிக்க விரும்பினாரு. அதற்காக சபாநாயகரிடம் அனுமதி கேட்டாரு. சபையில படிக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் படிச்சு பார்க்கணும்னு உதவி சபாநாயகர் சொன்னாரு. அதுக்கு அம்பேத்கர் மறுப்பு தெரிவிச்சு, நான் இனி சபையில ஒரு அமைச்சர் இல்லை, அதனால அறிக்கையை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையை விட்டு வெளியேறிட்டாரு. அம்பேத்கருக்கு 64 வயது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உடல்நிலை சற்று நலிவுற்றது. இந்த நேரத்தில் அவருக்கு புத்த மதத்தின் மீது ஈடுபாடு அதிகரிக்க தொடங்குச்சு. இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் இந்தியாவில் அழிந்து வருவதை அவர் பார்த்தாரு. உடனே புத்த மதத்தை பரப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட தொடங்கினார். ரங்கூன் புத்த மத விழாவில் உரையாற்றும் போது பர்மாவும் இலங்கையும் தர்மத்தை போதிக்கும் புத்த மதத்தை பரப்ப முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பேசினார். ரங்கூன் புத்த ஜெயந்தி விழாவில் அம்பேத்கருக்கு ஒரு புத்தர் சிலை வழங்கப்பட்டுச்சு. ரங்கூன்ல இருந்து திரும்பி வந்த பிறகு அம்பேத்கர் டெல்லியில புதிதாக உருவாக்கப்பட்ட புத்த விஹாரத்துல அந்த சிலையை வச்சிட்டாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பார்ப்பன இந்து மதத்தை எதிர்த்த அம்பேத்கர் தன்னால் இயன்ற வரைக்கும் பார்ப்பன இந்து மதத்துல பல மாறுதல்களையும் புரட்சிகளையும் ஏற்படுத்தினார். பார்ப்பன இந்து மதத்தை எதிர்த்து அதில் உள்ள ஜாதி கொடுமைகளையும் எதிர்த்து பல கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதினார். பல சீர்திருத்தங்களை செஞ்சிருந்தாலும் கடைசியா இந்து பெண்களுடைய சொத்துரிமை விஷயத்துல தோல்வியடைஞ்சாரு அம்பேத்கர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மோசமான அவலங்களை சந்திச்ச பார்ப்பன இந்து மதத்திலிருந்து வெளியேறணும் முடிவு பண்ணி புத்த மதத்தை தழுவினார். அவரும் அவருடைய மனைவி சாரதா அம்மையாரும் 1956 அக்டோபர் 14 அன்னைக்கு வெள்ளை ஆடை அணிஞ்சு புத்த மதத்துக்கு மாறிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து அம்பேத்கருடைய ஆதரவாளர்களும் தாழ்த்தப்பட்ட இன மக்களும் 3 லட்சம் பேர் புத்த மதத்துக்கு மாறினாங்க. இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்ச அம்பேத்கர்
தன் இறப்பின் போது பார்ப்பன இந்து மதத்தில் இல்லாமல் புத்த மதத்திலேயே இறந்து போனார். அம்பேத்கருடைய மதம் மாறிய செய்தியை அறிஞ்ச பிரதமர் நேரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன், ராஜாஜி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. இந்த மதமாற்ற விழாவில் உரையாற்றின அம்பேத்கர், இந்துவாக பிறந்தாலும் இந்துவாக இறக்க விரும்பவில்லை என்று முன்பே கூறினேன். அதன்படி இப்போது புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் டெல்லி, பம்பாய் உள்ளிட்ட பல நகரங்களுக்கு போய் புத்த மத பிரச்சாரங்களை செய்ய போவதாகவும் சொன்னார். இந்திய விடுதலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத சங்கிகள் நாட்டுப்பற்று அப்படின்னு தொடர்ந்து கோவிட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மையிலேயே அம்பேத்கருக்கு நாட்டுப்பற்று இல்லை. அதற்கான காரணத்தை அவரே சொல்றாரு, கேட்போம். எனக்கு தாயகம் உண்டு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் நான் மீண்டும் கூற விரும்புகிறேன், எனக்கு அது இல்லை. நாய்கள் பூனைகளை விட மோசமாக நடத்தப்பட்டால், குடித்தண்ணீர் பெறவும் உரிமை இல்லை என்றால், சுயமரியாதை உள்ள எந்த தீண்டப்படாதவன் இந்த நாட்டை தன் நாடாக கருதுவான். இந்த நாடு எங்களுக்கு அளித்த உதவி இன்னல்களையும் அநீதிகளையும் மலை போல் எங்கள் மீது சுமத்தியதே ஆகும். யுக யுகமாய் காலால் மிதித்து நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட என் மக்களுக்கு மனித உரிமைகளுக்காக நான் செய்யும் முயற்சிகளின் காரணமாக இந்த நாட்டுக்கு எவ்வித தீங்கும் நேர்ந்து விடாது. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். ஜாதியின் பெயரால் அம்பேத்கருக்கு பல இன்னல்களை கொடுத்த இந்த இந்துத்துவவாதிகள் தான் இன்று ஓட்டு பிச்சைக்காக அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்கள். பார்ப்பன இந்து மதத்தையும் கிருஷ்ணனையும் ராமனையும் பல விதங்களில் விமர்சனம் செஞ்ச அம்பேத்கரை இன்று இந்துத்துவவாதிகள் தூக்கி பிடிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஓட்டு பிச்சை மட்டும்தான். ஆம், பல கோடி தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றும் அம்பேத்கரை தன்னுடைய கடவுளாக கருதுகிறார்கள். அவர்களுடைய ஓட்டை வாங்குவதற்காகவே அம்பேத்கரை இவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள். அப்படி தூக்கி பிடிச்சாலும் அம்பேத்கரை அவ்வப்போது இவர்கள் கேவலப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார்கள். அதன் நீட்சிதான் ஜெண்டா நாடாளுமன்றத்தில் உரையாற்றியது. அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதில் மகானுடைய பெயர்களை சொன்னால் புண்ணியமாவதி கிடைக்கும் அப்படின்னு. இந்த ஜெண்டா போன்றவர்களுக்கு தான் அம்பேத்கர் அன்றே சொன்னார், ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மேலும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி, வாழ்த்துக்கள்.